ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் அஸ்வியா கேட்ட மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ஜேர்னலிங் தான் பண்ண போகிறோம். பொதுவாக ஜேர்னலிங் வீடியோஸ்னாவே கேண்டில், அதுக்கப்புறமா டைரியை காமிச்சு தானே ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்னடா வித்தியாசமாக வரைஞ்சிட்டு இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. க்யூட்டாக ஒரு 4 பேய் தான் நான் வரைஞ்சேன். இக்கரே செஞ்சிருக்கலாம், பட் ஆனால் வரைஞ்சா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வரைய ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் கமிங் டு டுடேஸ் ஜேர்னலிங் தீம் மை ஃபியர்ஸ், அதுதான் இன்னைக்கு ஜேர்னலிங்கோட தீம். ஸோ அதனால தான் இந்த க்யூட்டான 4 குட்டி பேயை நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இவங்க 4 பேர்ல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வாஷி டேப் நம்ம வெளியில வாங்கின வாஷி டேப் தான், வீட்டில் செஞ்சது இல்லை. இன்னைக்கு பண்ண ஜேர்னலிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இது பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அண்ட் என்னோட பேக்ரவுண்டுமே எனக்கு இன்னைக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருந்தது. அண்ட் நம்மளோட குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நீங்கள்லாம் உங்கள் அசைன்மெண்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஐடியா வேணும்னா நம்ம சேனலோட லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்கு, கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எனக்கு பெரிய ஃபியர் என்னன்னா, எனக்கு பள்ளியை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் கரப்பாம்பூச்சி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் என்றைக்குமே பூதத்தை பார்த்து பயந்ததே கிடையாது. ஸோ அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக இந்த 4 குட்டி பிசாசுங்களை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜேர்னலிங் வேணுமா இல்லை கிராஃப்ட் வேணுமா, அப்படியே என்ன கலரில் ஜேர்னலிங் வேணும், இல்லை எதை வச்சு கிராஃப்ட் செய்யணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.